அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் இக்கருத்தரங்கில் இன்றைய சிறப்புரையினை வழங்க ஆசிரியர், தொல்புதையல் நிறுவனர், தலைவர், தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் திருவாளர் தானா கோபிராமன் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர், நிறுவனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். புதுச்சேரியின் பழமை பாதுகாப்புக்கும் பழமை தொடர்பான அரிய செயற்பாடுகளும் முதன்மையானது. தொல்லியல், தொன்மை சார்ந்த பல வகையான செயற்பாடுகளில் மிகச்சிறந்த அதிக பெருமாள் டேனியல் என்பவன் தொல்லியல் என்பது காலம் கடந்து இருப்பவைகளை அனைத்துடன் தொடர்புபடுத்தி பேசுவது என்று தன்னுடைய அதை போலவே தன்னுடைய தொல்புதையல் இதழ் வழியாக நம்முடைய பண்டைய தொழில் சார்ந்த அனைத்து செய்திகளையும் திரட்டியும் அது சார்ந்து ஈடுபட்டவர்களை ஒவ்வொரு இதழ் வழியாகவும் ஒரு அரிய பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கோபிராமன் ஐயா அவருடைய உரையை கேட்ட ஆய்வுரை மிக்க பயனுடைய பன்னாட்டு இணைய வழி கருத்தரங்கில் பங்கு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்வாய்ப்பை நல்கிய புதுவை அருங்காட்சியகம் என்னுடைய நிறுவனர் அறிவன் ஐயா அவர்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் தொல்புதையல் இதழ் தோற்றமும் வளர்ச்சியும். தொல்புதையல் என்கின்ற இதழின் ஆசிரியராக இருக்கின்ற என்னுடைய இதழ் குறித்து இங்க பேச வாய்ப்பளித்தமைக்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன், பெருமிதம் கொள்கின்றேன். தனி மனிதனாக 12.5 ஆண்டுகளாக தொல்புதையலை காலாண்டு இதழை தொடர்ந்து இடைவிடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். வருகின்ற அக்டோபர் மாதம் இதழினுடைய 50வது பொன்விழா இதழ் வெளிவர இருக்கிறது. இத்தருணத்தில் இங்க பேசுவது அது சார்ந்து பொருத்தமான விஷயமாக நான் கருதுகிறேன். தொல்புதையல் இதை குறித்து அதனுடைய தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து பேசுவதற்கு முன்பாக என்னை பற்றிய சில குறிப்புகளை உங்கள் முன் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அப்போதுதான் தொல்புதையல் எவ்வாறு தோன்றியது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள அது வாய்ப்பாக அமையும். நான் என்னுடைய பணியாக முதலில் அரசு பொறியியல் கல்லூரியில் அமைந்தது. 34 ஆண்டுகாலம் அரசு பொறியியல் கல்லூரியில் பணியாற்றியவன். பணியாற்றிய காலத்திலேயே சக ஊழியர்களுக்கான நலன்களை
காப்பதற்கு தொழிற்சங்கங்களை கட்டியமைத்து இயக்க பணி ஆற்றியவர். தீவிரமாக இயக்க பணியாற்றியவன். அதே நேரம் மாநிலத்தில் இயங்கிய கலை இலக்கிய பெருமன்றத்திலும் இணைந்து பணியாற்றியவன். தமிழ் மொழி இனம் தொடர்பான அனைத்து போராட்டங்களிலும் பங்கு கொண்டவன். இந்த நேரத்தில் பொதுவாகவே எனக்கு பள்ளி கல்வி காலங்களிலிருந்து வரலாற்றின் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு, வரலாறு பாடத்தின் மீது. அதன் காரணமாக வரலாற்று நூல்களை தேடி கண்டறிந்து படிக்கலானே. வாசிப்பு பழக்கமும் என்னுடனே வந்தது. வரலாற்று நூல்களையும் சேகரிக்க ஆரம்பித்தேன். கூடவே வரலாற்று சான்றுகளாக திகழக்கூடிய ஆவணங்களாக கருதக்கூடிய பழங்காசுகள், பணத்தாள்கள், கலைப்பொருட்கள், பழம்பொருட்கள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள், தபால் தலைகள் உள்ளிட்டவற்றை சேகரிக்க ஆரம்பித்தேன். சேகரிப்பதோடு நின்று விடாமல் வரலாற்று சின்னங்கள், ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், அவர் நாட்டினுடைய மரபு செல்வங்கள், அவை பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அது பாதுகாப்பாக விட்டு செல்லக்கூடிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு என்ற அடிப்படையில் ஒரு அமைப்பை நிறுவ திட்டமிட்டேன். தஞ்சை சோழமண்டல நாணயவியல் கழக நிறுவனர், நண்பருமான தேசிய நல்லாசிரியர் துரைராஜ் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு 2006ஆம் ஆண்டு புதுச்சேரியில் அதுபோன்ற அமைப்பு இல்லாத சூழலில் முதலாக தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் என்ற அமைப்பை நிறுவினேன். இன்றைக்கு அதன் வாழ்நாள் உறுப்பினராக 140 உறுப்பினர்கள் கொண்ட அமைப்பாக சீரும் சிறப்போடும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய, அதாவது இந்த தொண்டை மண்டல நாணயவியல் கழகத்தினுடைய முக்கியமான கடமை என்னவென்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குடிமக்களுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாகிய நாட்டினுடைய பாரம்பரியமான தொன்மையான வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும், வரலாற்று ஆவணங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கடமையை வலியுறுத்தி இருக்கிறது. இந்த கடமையை மக்களிடத்தில் கொண்டு செல்லவே, மக்கள் அந்த கடமையை நிறைவேற்றவே எங்களுடைய தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் சிறப்பாக பணியை செய்து வருகிறது. எங்களுடைய தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் 2006 தொடங்கப்பட்டாலும் 2007 பதிவு செய்யப்பட்டது. இன்றைய தினம் வரை முறையான பதிவு செய்யப்பட்ட ஆண்டுதோறும் ரினிவல் செய்யப்பட்ட இயக்கமாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அந்த கழகம் இதுவரை 40க்கு மேற்பட்ட பழங்காசுகள், பழம்பொருள்கள் உள்ளடக்கிய நாணய கண்காட்சிகளையும், தொல்லெழுத்து, தொல்லியல், சூழியல், நாணயவியல் தொடர்பான பயிலரங்குகளை நடத்துவது, வரலாற்று நூல்களை வெளியிடுவது, அறிமுகம் செய்வது, வரலாற்று பயணங்களை மேற்கொள்வது, வரலாற்று அறிஞர்களை
அழைத்து பாராட்டுவது, அவர்களுக்கு விருதுகளை வழங்குவது, நூலக தின விழா, தாய்மொழி நாள் விழா போன்ற எண்ணற்ற நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட ஈரோட்டு கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் ராசு ஐயா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியும், அவருடைய பணி நாட்டுக்கு தெரிய வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியையும் நாங்கள் நடத்தினோம். தொடர் சொல்லியல் போன்ற வரலாற்று தொடர்பான நூல்களை 3000க்கு மேற்பட்ட நூல்கள் கொண்ட நூலகத்தை அமைத்திருக்கிறேன். அந்த நூலகத்துக்கு மண்ணின் மைந்தராகிய முதல் மாநிலத்தினுடைய முதல் கல்வெட்டு ஆய்வாளராகிய பாகூர் புலவர் கல்வெட்டு ஆய்வாளர் குப்புசாமி நினைவு ஆய்வு நூலகம் என்ற நூலகத்தை நிறுவி இன்றைய தினம் அந்த நூலகத்தின் வாயிலாக வரலாற்று அறிஞர்களும் ஆய்வாளர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் இன்றைக்கு அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு பெருவிதமான நிகழ்வு என்று கருதுகிறேன். ஆக அந்த வரலாற்று ஆவணங்களை சேகரித்தல், காட்சிப்படுத்தல், வரலாற்று உணர்வை மக்களிடத்தில் கொண்டு செல்லல், வரலாற்று நூல்கள் வழியாக வாசிப்பை மேம்படுத்தல் என்பதோடு மட்டும் நீங்கள் நின்று விடாதீர்கள். இதற்கும் ஒரு படி மேலாக போய் வரலாற்று தொடர்பான ஒரு சிற்றிதழை நீங்கள் தொடங்க வேண்டும். இதன் மூலம் எழுதப்படாத அல்லது நினைவூட்டக்கூடிய வகையில் நம் பைந்தமிழர்களுடைய வரலாற்றை உயிர்ப்பிக்க அல்லது புதுப்பிக்க ஒரு சிற்றிதழ் அவசியம் என்ற கருத்தை என்னிடம் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்தார் நண்பர். அன்றைய தினம் அவர் புதுவை தலைமைச் செயலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றிய சுகுமார் ஐயா அவர்கள் தொடர்ந்து 2 வருடங்களாக வற்புறுத்தி வந்தார். நான் தயங்கினேன், காலம் கடத்தி கொண்டு வந்தேன். காரணம், நம் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணம் தான். அவர் தொடர்ந்து வற்புறுத்தவே எனக்கு கூச்சம் ஏற்பட்டது. நம் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு அழுத்தம் கொடுக்கின்ற நண்பர் அவரை எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்போம், சிற்றிதழை ஆரம்பிப்போம் என்று முடிவு செய்து ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு திட்டமிட்டேன். நெருங்கிய நண்பர்கள், வரலாற்று அறிஞர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள், விழுப்புரம் வீரராகவன் ஐயா, வெளியூர் வெங்கடேசன் ஐயா அவர்கள், பத்திரிகையாளர்கள், சிற்றிதழ் நடத்துபவர்கள் உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை 2012 ஏப்ரல் மாதம் நடத்தினேன். அந்த கூட்டம் சிற்றிதழ் நடத்துவதாக விவாதித்து நடத்தலாம் என்கின்ற கோணத்தில் அது விவாதித்து, சரி நடத்துங்கள் என்ற ஒரு முடிவை அந்த கூட்டம் எடுத்து எடுக்கப்பட்டது 2012 4ஆம் மாதம். நான் ஏன் தயங்கினேன் என்று சிற்றிதழை
நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தான் சிற்றிதழை ஆரம்பித்தேன். இதழை நடத்த நிதியை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் சிற்றிதழ்கள் இடையில் நின்று விடுவதற்கு காரணம் நிதி பற்றாக்குறையினால் தான். ஆகவே அதன் காரணமாகவும் நாம் சிற்றிதழை நிறுத்தக்கூடாது, அந்த சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதா என்று என்னை நானே கேள்வி கேட்டுக்கொண்டு நம்மிடம் உண்டு என்று தீர்மானித்து நான் சிற்றிதழை தொடங்க திட்டமிட்டேன். சரி, வாசகர்களை திரட்ட வேண்டுமே. நூலை சிற்றிதழை அச்சகத்தில் கொடுத்து அடிக்கிறோம், 1000 பிரதிகளை அடிக்கிறோம். எப்படி கொண்டு போய் வாசகர்களிடத்தில் சேர்ப்பது? அது எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு 10 இதழ்கள், 2.5 வருடங்கள் என்று கூட சொல்லலாம், இனமாகவே பலரிடம் கொடுக்கலாம். சொந்த செலவில் தொல்புதையலை காண செலவு செய்து 1000 பிரதிகள் அடித்து ஒரு 10, 20, 30 தான் வாசகர்களாக சேர்ந்தார்கள் தொடக்க காலத்தில். மீதி எல்லாமே இலவயமாக கொடுக்கப்பட்டது. இலவயமாக கொடுத்து அவர்களை வாசகர்களாக மாற்றுவதற்கான அதை திட்டம் அது. அவை படிப்படியாக வாசகர்கள் சந்தாதாரர்களாக மாறி வாசகர்களாக ஆனார்கள். ஆகவே வாசகர்களை திரட்ட வேண்டும் என்ற குறிக்கோள் ஓரளவு நிறைவேறி வந்திருக்கிறது. அப்படி திரட்டிய வாசகர்களை தக்க வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சந்தாதாரர்களாக சந்தா தொகை என்று சொன்னால் குறைந்தபட்சம் 100, 200 என்று கட்டி விடுவார்கள். வந்து கேட்கிறாரு சாரு, சரி இந்தாங்க 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி சந்தாதாரர்கள் ஆகிவிடும். ஆனால் இது தொடர வேண்டும், தொடர்ந்து அவர்கள் சந்தா கட்ட வேண்டும். ஒரு ஆண்டு முடிந்த பின்பு மீண்டும் அவர்கள் சந்தா கட்ட வைக்க வேண்டும். இது ஒரு தொடர் முயற்சி. இந்த தொடர் முயற்சியில் பல பேர் சந்தா தொகையை கட்டாமல் நின்று விடுதலும் உண்டு, சந்தாவை கட்டி புதுப்பித்தவர்களும் உண்டு. அதுக்கு நம்மிடம் பணிவான குணம், அணுகுகின்ற வாசகர்களை அணுகுகின்ற தன்மை, அன்பு செலுத்துதல் போன்ற சில குணங்கள் வாயிலாகத்தான் வாசகர்களை மீண்டும் மீண்டும் அவர்களை உள்ளிழுக்க முடியும், புதுப்பிக்க வைக்க முடியும். ஓரளவுக்கு இன்றைய தினம் ஒரு 450 வாசகர்களை கொண்டதாக இருக்கிறது தொல்புதை வாசகர்கள். சரி, வாசகர்கள் பணம் கட்டுகிறார்கள், அவர்களிடம் இதழை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? அது ஒரு பெரும் பணி. தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தபாலில் சேர்ந்து விடுகிறது. புதுச்சேரி உள்ளிட்ட புறப்பகுதிகளில் கிட்டத்தட்ட 300 இதழ்கள் நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டிய பணி இருக்கிறது. இன்றைய தினம் வரை அப்படித்தான் நேரடியாக பார்த்து அணுகி இதழை கொடுத்து கொண்டிருக்கிறேன். பல பேர் என்னிடம் சொல்வார்கள், ஏன் ஐயா நேரடியாக வருகிறீர்கள், தபாலில் கொடுத்து விடல், தபால்ல போட்டீங்கன்னா வந்து சேர்ந்து விடுமே, நீங்க எதுக்கு உங்களுக்கு அலைச்சல் என்று சொல்வார்கள். ஆனா பெரும்பாலும் நேரடியாக கொடுப்பவர்கள் எல்லாம் ஆண்டு சந்தா கட்டியவர்கள். அது 4 இதழ் 5 இதழ்களிலே முடிந்துவிடும். மீண்டும் மீண்டும் நேரடியாக பார்ப்பது என்பது மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும் என்கின்ற காரணத்தினால் தபாலில் அனுப்பாமல் நேரடியாகவே இதழை கொடுத்து வாசகர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது, நான் தயக்கத்துக்கு காரணம், இதெல்லாம் தயக்கத்துக்கான காரணங்கள், அதை எப்படி நான் தீர்வு கண்டேன் என்பதையும் நான் உங்களிடையே கூறிக்கொண்டு வருகிறேன். எழுத்து மற்றும் பதிப்பின் போது ஏற்படுகின்ற பிழை திருத்தம். நம்ம பிழையில்லாமல் எழுதி கொடுத்தாலும், பிழையில்லாமல் கட்டுரைகள் வந்து அச்சகத்தில் கொடுத்தாலும், அச்சகத்தில் செய்யப்படுகின்ற டிடிபி
காரணமாக ஏராளமான பிழைகள் அவர்களே உற்பத்தி செய்து கொடுத்து விடுகிறார்கள் நம்மிடம். சோ இந்த பிழை திருத்தம் என்பது முதல் திருத்தம், இரண்டாவது திருத்தம், மூன்றாவது திருத்தம் என்று மீண்டும் மீண்டும் பிழை திருத்தம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம் ஆளாக இருக்கிறது. இதன் உடன் இருக்கக்கூடிய இணை ஆசிரியராக பணியாற்றும் வரலாற்றறிஞர் CS முருகேசன் ஐயா அவர்களும், ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய சந்திரகுமார் ஐயா அவர்களும் உடனிருந்து அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டு வருகிறார். பின்பு இதனை பதிவு செய்ய வேண்டும். டெல்லியில் இருக்கக்கூடிய RNI என்று சொல்லக்கூடிய இடத்தில் அது பதிவு செய்யணும் என்று முடிவு செய்து, பதிவு செய்யாமல் சிற்றிதழை கொண்டு வருவது என்பது தனி சுற்றுக்கு என்கின்ற வகையில் அது அமைந்துவிடும். அப்படி இருக்கக்கூடாது, முறையாக பதிவு செய்துதான் இதழை வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டு 2012 முன்பாகவே RNI முறைப்படி பதிவு செய்து நம்பர் பெற்று தொல்புதையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ இது போன்ற இப்ப சொல்லிய காரணங்களால தான் காலத்தை கடத்தினேன். பின்பு ஆலோசனை குழு போட்டு முடிவு செய்து இதழை தொடங்குவது என்று முடிவு செய்து முதல் இதழ் 2012 ஜூலை மாதத்தில் அன்றைக்கு வரலாற்று சங்க தலைவராக இருந்த புதுச்சேரி வரலாற்று சங்க தலைவராக இருந்த டாக்டர் நல்லாம் அவர்கள் அந்த இதழை வெளியிட்டு பெருமை கொண்ட நாங்களும் பெருமை அடைந்தோம். சோ இதழுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். யாராரு என்னன்னு இப்ப சிறப்பாசிரியராக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய தினம் வரலாற்று சங்க இணை செயலாளராக இருந்த தமிழ் மாமணி கலாடன் ஐயா அவர்கள் சிறப்பாசிரியராகவும், இணை ஆசிரியராக விழுப்புரம் வீரராகவன் கல்வெட்டாய்வாளர் விழுப்புரம் வீரராகவன் ஐயா அவர்களும், கல்வெட்டாய்வாளர் வில்லியனூர் வெங்கடேசன் ஐயா அவர்களும், வரலாற்று ஆய்வாளர் CS முருகேசன் ஐயா அவர்கள் எல்லாம் இணை ஆசிரியராக கொண்டும், ஆலோசனை குழுவில் நண்பர் சந்திரகுமார் ஐயா அவர்களும், தற்போது ஆசிரியர் பணியில் இருக்கும் முனைவர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள் ஆலோசனை குழுவில் இணைத்துக் கொண்டு சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் RS ஜீவானந்தத்தை உள்ளடை தொல்புதை இந்த இதெல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, தொல்புதையில் இதழ் என்று சொன்னால் அது ஒரு தரமான இதழாக மக்கள் நன்மதிப்பு பெறக்கூடிய வகையில் அதன் உள்ளடக்கம் அமைய வேண்டும் என்று முதலில் நான் தீர்மானித்தேன். கொடுக்கின்ற செய்திகள் எல்லாம் வருகின்ற செய்திகள் எல்லாம் வெளியிடுவதில்லை. அதற்கென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக் கொண்டு சீரிய நோக்கங்களை கொண்டு தொல்புதையலை வெளியிடுவது என்று திட்டமிட்டேன். இடையில் தொடக்கத்திலிருந்து இன்று வரையும் கூட பல பேர் பல செய்திகள் சம்பந்தமில்லாத வரலாற்றுக்கு தொடர்பில்லாத செய்திகள் எல்லாம் கொடுத்து இதை வெளியிடுங்கள் என்பார்கள். நான் அதன் கரார் தன்மையை கடைபிடித்தேன். சிலர் கவிதைகளை கொடுத்து இந்த கவிதையை உங்கள் இதழில் வெளியிடுங்கள் என்று சொல்வார்கள். அது இன்று வரை நான் கவிதைகளை வெளியிடுவதில்லை. இந்த தமிழுக்கும் கவிதைக்கும் நான் எதிரான ஒன்றும் இல்லை. ஆனா தொல்புதையல் என்பது ஒரு வரலாற்று இதழாக பரிணமிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் கவிதைகளை வெளியிடுவதில்லை என்று தீர்மானித்தேன். ஐயா, ஒரு சிலர் தமிழறிஞர்கள் கூட வீரபாண்டியன் கட்டபொம்மன் குறித்து கவிதை எழுதி தருகிறேன், வெளியிடுங்கள். வேலு நாச்சியார் குறித்து கவிதை எழுதி தருகிறேன், வெளியிடுங்கள் என்பார். ஆனால் இன்று வரை அது போன்ற செய்திகள் எல்லாம் முழுக்க முழுக்க தொன்மையான வரலாற்று செய்திகளை உள்ளடக்கியதாக தான் அமைய வேண்டும் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் நோக்கங்களாக பழங்காசுகள், தொல்லியல் சான்றுகள், அகழ்வாராய்ச்சி மூலமாக பெறப்படுகின்ற உண்மைகள், கல்வெட்டு மூலம் அறியப்படும் செய்திகள் முதலானவற்றை இதழில் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதினேன். பண்டைய மனிதர்களின் குறிப்பாக தமிழர்களுடைய கடந்த கால
சமூக, அரசியல், பொருளாதாரம், நாகரிகம், பண்பாடு, மொழி, தொழில்நுட்பம் போன்ற செய்திகளை கண்டறிந்து வெளியிட வேண்டும் என்று கருதினேன். பொதுவா முற்கால தமிழர்களின் மனிதர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதல்ல இன்றைய இளைஞரிடத்தில் ஆர்வம் குறைந்து வருகின்றது. அந்த ஆர்வத்தை அதிகரிக்கின்ற வகையில் செய்திகளை இலகுவாக, எளிமையாக, புரியும்படியாக அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டேன். பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த கட்டுரைகள் படிக்கின்ற போதெல்லாம் வெகுஜன மக்களால் அது படிக்க முடியாததாக ஆகிவிடுகிறது. ஒரு வரலாற்று ஆய்வு கட்டுரை வேறொரு வரலாற்று ஆய்வாளர் மட்டுமே படிக்கக்கூடியதாக இருக்கிறதே தவிர, பாமர மக்கள், வெகுஜன அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் படித்து புரிந்து கொள்ள முடியாத மொழியில் அதை அமைக்கிறார்கள். ஆகவே இக்குறைபாட்டை தவிர்த்து எளிய நடையில் புரியும்படியாக அமைக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டேன். அதில் ஓரளவு என்பதை விட மேலாகவும் அதில் நான் வெற்றி பெற்று இருப்பதாக கருதுகிறேன் என்று சொன்னால், வருகின்ற கருத்துக்கள் கடிதங்கள் வாயிலாக இதை நான் அறிந்து கொண்டேன். உங்களுடைய தொல்புதையில் எளிமையான நடையில் புரியும்படியாக இருக்கிறது என்று பல பேர் பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் இளைய தலைமுறையினுடைய ஆர்வத்தை, படிக்கின்ற ஆர்வத்தை அதிகரிக்கின்ற வகையில் தொல்புதையில் அமைய வேண்டும் என்று விரும்பினேன். எளிய நடையில் உரிய சான்றுகளோடு வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்ள வகையில் தொல்புதையில் அமைய வேண்டும். வரலாற்று உண்மைகளை பல்வேறு கள ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தி கல்வெட்டு, தொல்லியல், நாணயவியல், வரலாற்று அறிஞர்களிடமிருந்து நேர்காணல் கண்டு பல அறிஞர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆய்வுகளுக்காகவே அர்ப்பணித்து குடும்பத்தை பார்க்காமல் முழு நேரமும் இதற்காக பாடுபட்டு உழைத்த அநேக வரலாற்று அறிஞர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பல பேர் அறியாத வண்ணம் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நேர்காணலை கண்டு மக்களுக்கு, அறிந்த மக்கள் என்று சொன்னால் அந்த துறையை சார்ந்த சிலருக்கு மட்டும்தான் அந்த தொல்லியல் அறிஞர்களையும் கல்வெட்டு அறிஞர்களையும் தெரியும். ஆனா பாமர மக்களுக்கு, வெகுஜன அரங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது. ஆகவே அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் அவருடைய உழைப்பை மேம்படுத்த, பெருமைப்படுத்த, அவர்கள் குறித்தான செய்திகளையும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நேர்காணல் என்ற ஒரு பகுதியை அமைத்தேன். அந்த வகையில் ஏராளமான கல்வெட்டு அறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்களிடம் நேர்காணலை கண்டு வெளியிட்டு வருகிறது. இந்த பட்டியல் நீளும். ஒரு இதழுக்கு ஒரு நேர்காணல் சொன்னால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 49 தொல்புதையல்கள் வெளிவந்திருக்கின்றன. அது குறிப்பாக ஒரு சில அறிஞர் பெருமக்களை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஈரோட்டு புலவர், கல்வெட்டு ஆய்வாளர் ராசையா அவர்கள், கரூர் ராஜசேகர பேராசிரியர் கரூர் ராஜசேகர தங்கமணி ஐயா அவர்கள், மா சந்திரமூர்த்தி ஐயா அவர்கள், தொல்லியல் அறிஞர் மா சந்திரமூர்த்தி ஐயா அவர்கள், நாணயவியல் அறிஞர் ஜனமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், குடவயல் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள், இது போன்ற புதுச்சேரியைச் சேர்ந்த சிறில் அண்டோனி ஐயா அவர்கள், மறைந்த கல்வெட்டு ஆய்வாளர் பாகூர் புலவர் குப்புசாமியினுடைய மனைவி திருமதி குமுதவள்ளி குப்புசாமி, கல்வெட்டு ஆய்வாளர் வீரராகவன், வில்லியனூர் வெங்கடேசன் போன்றவர்களெல்லாம் நேர்காணல் கண்டு தொல்புதையில் வெளியிட்டு வருகிறேன். இன்றைக்கு ஏராளமான சிற்றிதழ்கள் புதுவையிலும் சரி, தமிழகத்திலும் சரி, ஏராளமான சிற்றிதழ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலக்கியம் சார்ந்ததாக இருக்கலாம், சமூகம், சமுதாயம் சார்ந்த செய்திகளாக இருக்கலாம். அது போன்ற
4ல் 1, 5ல் 1ஆக இந்த இதழ் அமைந்துவிடக் கூடாது. அதனினும் வேறுபட்டு ஒரு சிறப்பான இதழாக இதனை படைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று கருதினேன். அதன்படி தொல்புதையல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழகத்தில் வரலாற்றுக்கென்று சிற்றிதழ் இருப்பதாக நான் அறிந்த வகையில் இந்த 12.5 ஆண்டுகளாக தேடி பார்த்ததில் வரலாற்றுக்கென்று சிற்றிதழ் எதுவும் இல்லை. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் முதலான சிற்றிதழ், வரலாற்று தொல்லியலுக்கான சிற்றிதழ் என்று சொன்னால் அது தொல்புதையல் மட்டுமே. தமிழ்நாடு தொல்லியல் துறை கல்வெட்டு என்று ஒரு காலாண்டு இதழை தொடர்ந்து நடத்தியது. காலாண்டு காலம் ஏனோ தெரியவில்லை, சமீபத்தில் அந்த இதழ் நின்று விட்டது. திருச்சியிலிருந்து சீனிவாசன் என்பவர் பழங்காசு என்ற ஒரு சிற்றிதழை, காலாண்டு இதழை நடத்தினார். அது 15 இதழ்களோடு அதுவும் நின்றுவிட்டது. தஞ்சை தொல்லியல் கழகம் ஆண்டுதோறும் ஆவணம் என்ற இதழை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. திருச்சி கலைக்கோவன் ஐயா அவர்களும் ஆண்டுதோறும் வரலாறு என்ற இதழை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த காவேரிப்பட்டினம் சேர்ந்த சுகவனம் முருகன் ஐயா அவர்கள் ஆண்டுக்கு 2 முறை சாசனம் என்ற இதழை நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பெரும் பக்கங்களை கொண்ட பெரும் நூல்களாக வந்து கொண்டிருக்கிறது. அவை சிற்றிதழ் என்று சொன்னால் வரலாற்று சூழல், வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று அறிஞர்கள், வெகுஜன மக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களையும் கவரக்கூடிய வகையில் நாம் தொல்புதையல் வரலாற்று காலாண்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நண்பர் ஒருவரினிடம் சொன்னார், இந்த வரலாற்று இதழினால் சமூகத்துக்கு என்ன பயன் என்று கேட்டார். கேட்பதற்கு அடிப்படையான காரணம் அவர் வளர்ந்த சமூக சூழல். அரசும் சமூகமும் இளைய தலைமுறையினருக்கு, குழந்தைகளுக்கு அறிவியலும் மருத்துவம் தொழில்நுட்பங்கள் மட்டுமே கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வரலாற்று கல்வியை புறம் தள்ளுகிறார். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது வரலாற்று கல்வி. ஆக வரலாறு என்பது ஒரு வகையில் மருத்துவத்துக்கு ஈடான ஒன்று. இந்த சமூகத்தில் அரசியல் நிலப்பாட்டில் அரசியல் ஏற்படுகின்ற குறைகளை களைவதற்கு, குறைகளே இல்லாத நிர்வாகத்தை நடத்துவதற்கு கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகளையும் அரசியல் சூழல்களையும் வரலாற்றை அறிந்தால்தான் செம்மையான நிர்வாகத்தையும் அரசியல் நிலைப்பாட்டையும் இந்த சமூகத்துக்கு அளிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். வரலாற்றை கற்காத மக்கள் உணர்வற்று போகிறார்கள் என்று கூறுவார்கள். வரலாற்றை போற்றாத தலைமுறையும் சுயமரியாதை இழக்கின்றது என்று கூறுவார்கள். வரலாற்றை காக்காத சமுதாயம் சுவடற்று போகிறது, அழிந்து போகிறது என்பார். வரலாற்றை அறியாத நாடு மீண்டும் மீண்டும் அடிமைப்படுகிறது என்பார். ஆகவே இன்றைய நிலையில் இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரிடத்திலும் தொழில்நுட்பங்களையும் மருத்துவத்தையும் படிப்போம், வருமானத்தை தேடுவோம், மேலும் மேலும் ஈட்டுவோம், வருமானத்தை சுய வாழ்க்கையை பிரதானப்படுத்துவோம் என்ற நோக்கில்தான் இன்றைய சமூக சூழல் உள்ளது. அரசும் அதற்கான களத்தை அமைத்து கொடுக்கிறது.
இதன் விளைவாக மாணவர்களிடத்தில் அல்லது இளைய தலைமுறைகளிடத்தில் நாட்டுப்பற்று என்பது குறைந்து கொண்டு வருகிறது. மண்ணின் மீது ஏற்படுகின்ற பற்றும் நாட்டுப்பற்றும் குறைந்து கொண்டு வருகிறது. இதன் விளைவாக பன்னாட்டு கம்பெனிகளுடைய வருகை, தாராளமான இறக்குமதி, உள்ளூர் தொழில் நசிவு, உழைப்பாளிகள் ஏற்றுமதி, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் குவிப்பு, இறுதியாக வளர்ந்த நாடுகளின் எண்ணங்களை நிறைவேற்றும் அரசுகளாக மாறும் நம் அரசுகள். இப்படி நம்மை அறியாமல் மெல்ல மெல்ல நாடு அடிமையாவதிலிருந்து மீட்க வேண்டும். மீட்டெடுக்க நமக்கு மக்களுக்கு வரலாற்று பார்வை தேவை. வரலாற்று கல்வியும் அவசியம். அந்த வரலாற்று உணர்வை சகல தரப்பு மக்களிடமும் தோற்றுவிப்பது தொல்புதையலினுடைய நோக்கமாகவும் தொடக்கமாகவும் நாங்கள் அமைத்துக் கொண்டோம். வரலாற்றை அறியாததனால்தான் இந்தியர்களுடைய வாழ்க்கை கற்பனையிலும் கனவுகளிலும் கழிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் பேரறிஞர் மார்க்ஸ் முல்லர் அவர்கள். ஆக நம் தொல்புதையல் இதழில் வரலாற்று தொடர்பான தலையங்கங்கள், வரலாற்று அறிஞர்கள், கல்வெட்டு தொல்லியல் நாணயங்கள் சார்ந்த வரலாற்று அறிஞர்களுடைய அவருடைய வாழ்க்கையை, கள ஆய்வை, உண்மைகளை உரைக்க நேர்காணல்கள், வரலாற்று நூலாசிரியர்களை பெருமைப்படுத்த, அவருடைய நூல்களை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த நூல் அறிமுகம், நூல் மதிப்புரைகள், வரலாற்று தொடர்பான தொடர் கட்டுரைகள், தனித்த சிறிய வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் தொல்புதையலில் வளம் வருகின்றன. எனினும் கடந்த தொல்புதையல்களில் பண்டைய தமிழ் எழுத்துகளின் தோற்றம், மாற்றம், வளர்ச்சி, பழங்காசுகளை அறிவோம், நாணய புயல் கலை சொற்கள், கல்லிலே கண்ட கலை வண்ணங்கள், வரலாற்று பயணங்கள் போன்ற கட்டுரைகள் மக்களை கவர்ந்து வருகின்றன. இச்சூழலில் வாழ்நாள் உறுப்பினர்கள், புரவலர்கள், காப்பாளர்கள், இதழ் முதன்மை காப்பாளர்கள், போன்றவர்களிடம் 250 இதழ்கள் சென்றடைகிறது. ஆண்டு உறுப்பினர்களிடம் 250 இதழ்கள் சென்றடைகிறது. புதுவை அரசு கிளை நூலகங்களுக்கு 50 இதழ்கள் சென்றடைகிறது. 50க்கு மேற்பட்ட இதழ்கள் ஒவ்வொரு காலாண்டு இதழிலும் இலவயமாக மக்களுக்கு சென்றடைகிறது. ஆக இந்த வகையில்தான் தொல்புதையல் உடைய அச்சகம், எண்ணிக்கை, மக்களிடம் பரவல் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனை மேலும் விரிவுபடுத்த நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம். தொல்புதையல் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் வரலாற்று ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள், கட்டுரையாளர்கள், வரலாற்று அறிஞர்கள், வாசகர்கள், இதழின் ஆசிரியர் குழு என அனைவரும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தொல்புதையலுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படைப்போம், வரலாறாக வாழ்வோம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
வணக்கம். நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கங்க ஐயா. ஆ. இப்போ இந்த இதழ் பற்றியான செய்திகளை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இதழ் என்ன விலைக்கு நாம விற்பனைக்கு செய்யறோங்க? தனி இதழ் தனி இதழ் என்பது 20 ரூபாய்க்கு. சரிங்க. இப்போ ஆண்டு சந்தான்றது எவ்வளவுங்க ஐயா கட்டணும் எல்லாரும்? நல்லதுங்க, சிறப்பு. இந்த இதழ் பற்றிய மேலுமான செய்திகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கேள்வி கேட்கிறவங்க கேட்டு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, இந்த இதழ் தொடங்குறதுக்கு நீங்க வேற ஏதாவது இதழை எடுத்துக்காட்டா வச்சுட்டு தொடங்குனீங்களாங்க ஐயா? இல்லை. ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்த வரையில் எல்லா இதழ்களும் சாதாரண ஒரு மசாலா என்று சொல்லக்கூடிய செய்திகளை உள்ளடக்கியதாக தான் எல்லா சிற்றிதழ்களும் இருக்கின்றன. குறிப்பிட்ட இந்த மருத்துவம், மூலிகை, இது போன்ற ஒரு சில இதழ்கள் ஒரு கருவை அடிப்படையாக கொண்டு சிற்றிதழ்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் நாம் ஒரு கருவை வரலாறு, தொல்லியல், நாணயவியல், கல்வெட்டு என்ற ஒரு கருவை அமைத்துக் கொண்டு சிற்றிதழ்கள் இயங்கின. இதுக்கு ஒரு முன்னோடியான நமக்கு முன் இது போன்ற சிற்றிதழ்கள் இல்லை. நன்றிங்க. நிறைவு பகுதியில் பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கங்க ஐயா. இந்த வணக்கம். இதழுக்கு சப்போஸ் கட்டுரை கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன ஐயா? நான் என்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறேன். கல்வெட்டு, நாணயவியல், தொல்லியல் சார்ந்த கட்டுரை, பழந்தமிழர்களுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம் சார்ந்த செய்திகள், பழைய தொழில்நுட்பங்கள், மொழி, இது போன்ற தொன்மையான செய்திகளை நீங்கள் கட்டுரையாக்கி கொடுத்தால் தொல்புதையல் நிச்சயம் வெளியிடும். ஐயா இது ISSN சேனலாங்கய்யா? அப்படிலாம் இல்லை. இல்ல, அந்த ஐயா அனுமதி பெறல. அனுமதி பெறல. அந்த ஆமா, இது வெறும் RNI பதிவு பெற்ற இதழ் மட்டுமே. மிக்க நன்றிங்க. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நீங்க இத்தனை ஆண்டு காலமா இதழ் பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. பல சிக்கல்கள் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் கடந்து செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கமா இருந்ததுன்னா எந்த செய்தி சொல்வீங்க ஐயா? ஊக்கமாக இருந்தது என்று சொன்னால், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம், அதே நேரம் வரலாற்றை மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல், அந்த வரலாற்று உணர்வை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். மீண்டும் மீண்டும் வரலாற்றை நினைவு கூர்ந்தே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான அழுத்தமான கருத்து நம்மிடையே இருந்த காரணத்தினால்தான் விடாப்பிடியாக
தொடர்ச்சியாக இந்த இதழை நம்மால் நடத்த முடிகிறது. நன்றிங்க ஐயா. ம். தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் ஒவ்வொரு காரிக்கிழமையன்றும் முன்னெடுக்கும் தொன்மை பேசுவோம் என்ற பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கமானது பல அரிய செய்திகளை, பல அரிய மாந்தர்களை கொண்டு வெளிக்கொணர்ந்து வருகின்றது. இவ்வாரம் தொல்புதையல் இதழின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து சிறப்புரையாற்றிய இவ்விதழின் ஆசிரியர், தொண்டை மண்டல நாணயவியல் கழகத்தின் தலைவர் தா.நா. கோபிராமன் ஐயா அவர்களுக்கு எமது தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இக்கருத்தரங்கத்தில் பங்கு பெற்று தங்கள் ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொண்ட பங்கேற்பாளர்களுக்கும் எமது நிறுவனம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு இணையவழி கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம்.